இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் ராவை வந்து WWE ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ரா முடிஞ்சோடனே அடுத்த வாரம் ராவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. WWEல என்ன நடந்துச்சு அடுத்த வாரம் ராவுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. WWE இந்த மாதிரி நல்ல ரா ஷோவெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணி விடுறாங்க. எதுக்காக தேவையில்லாமல் டேப் பண்ணுறாங்கன்றது தெரியல. அடுத்த வாரம் ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரீகா ரிப்ளே ரிட்டன் நடந்திருக்கு. ரீகா ரிப்ளே ரிட்டன் வந்து ஜாட் கிர்கில், அதுக்கப்புறம் வந்து பெனிகா பிளேயர், அதுக்கப்புறம் யோஸ்கை இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. லிவ் மோர்கனுக்கு எதிராக வார் கேம்ஸ் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. இந்த மேட்ச் யார் இருக்குங்க, ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து அதாவது வைக்கிங் ரைடர்ஸ். இவங்களுக்கு நடந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் வைக்கிங் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சாமஸ் வர்சஸ் பேரன் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து சாமஸ் ஜெயிச்சு வந்து நியூ கிராண்ட் ஸ்லாமாக ஆவார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலை இந்த மேட்சை வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். டஃபஸ்ட் மேட்சாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் இம்பீரியமை சேர்ந்த லவ்லி கிங் கைசர் உள்ரா வந்து ரெண்டு பேரையும் அடிப்பார். இந்த நல்ல மேட்சை சொதப்புறதே இந்த மாதிரி தான் WWE. இந்த மேட்சை வந்து நல்ல மேட்சை முடிக்க விடாமல் அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரையும் அவர் அடிச்சதுனால இந்த மேட்ச் டிக்யூ மெத்தடில் போய் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இந்த மேட்சுக்கான ஃபியூட் வந்து சர்வீஸ் சீரிஸ் வரைக்கும் கண்டினியூ. சர்வீஸ் சீரிஸ்ல இது ஒரு ட்ரிபிள் மேட்சா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரேமஸ்டுடியோ டீமுக்கும் அமெரிக்கன் ஆல்ஃபா டீமுக்கும் அதாவது சாட் கேபிள் டீமுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. மிக்சடு டாக் டீம் மேட்சஸ். இந்த மேட்ச்சில் வந்து ரேமஸ்டுடியோ டீம் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட் அடுத்த வாரம் ராவில் என்ன மேட்ச் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் இவெண்ட் மேட்சா பிரான்சன் ரீட் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிளட் லைன் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிளட் லைன்ல சேர்ந்த ஜாக்கா ஃபேக்ட், அதுக்கப்புறம் சோலோசிக்கா, அதுக்கப்புறம் டேமலாங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பேக் ஸ்டேஜ்ல இருந்து ரிங்க்கு யார் வரன்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோ, ஜிம்மி யூசோ, செமி ஜெயின் இவங்க எல்லாரும் வராங்க. இந்த இடத்துல இந்த மேட்ச் நடக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற இவங்க ஒரு சைடு நிக்க, அவங்க ஒரு சைடு நிக்க நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல வந்து பிரான்சன் ரீட வின் பண்ண வச்சு பிரான்சன் ரீட கையை தூக்க வைக்கிறாங்க. வின் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனா போட்டோஸ் மட்டும் தான் லீக் ஆயிருக்கு. அது எந்த மாதிரி ஸ்டோரி லைன்ல முடிச்சிருக்காங்கன்றது கிளியரா கிடைக்கல. ஆனா வந்து இந்த மேட்ச்ல வந்து பிரான்சன் ரீட வச்சு சோலோசிக்க கையை தூக்கி இருக்காரு. வார் கேம்ல சோலோசிக்க இப்போ வந்து பிளட் லைன் சைடுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, பிரான்சன் ரீட கூட்டு வந்திருக்காரு. இப்போதைக்கு பிரான்சன் ரீட் அங்க போனதுனால செத் ரோலின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரோமன் ரிங்ஸ் சைடு டீம் தான் வரணும். அப்படிதான் வர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து இந்த ரோமன் ரிங்ஸ் டீம் சைடு எடுத்த உடனே வந்துட மாட்டாரு. சோலோசிக்கா ஒரு வழியாக பிரான்சன் ரைடை இந்த மேட்ச்சில் வந்து சப்போர்ட் பண்ணி பிரான்சன் ரைடா வந்து வார் கேமில் அந்த பக்கம் கூட்டு போயிருக்காரு பிளட் லைன் பக்கம். இதனால் செத் ரோலின்ஸ் உடனே போக மாட்டார் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் உடனே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு வார் கேம் நெருக்கத்தில் தான் செத் ரோலின்ஸ் வந்து பிளட் லைனுக்கு எதிராக வருவார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் WWE வந்து அவங்களோட நெக்ஸ்ட் வீக் ஷோ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.